சிக்கன் எடுத்து தட்டில் வைக்கிறார் பாருங்க. ஆமா பார்க்கவே சுடுறதுக்காக தட்டில் போடுறாரு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து ஒரு சாப்பாடு கடை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட போறோம். அதாவது மெல்லா சந்தில இருக்கிற என்ஜாய் ஹோட்டல் மகிழ்ச்சி உணவகத்தை தான் இன்றைக்கு வந்து வீடியோ எடுத்து போட போறோம். இந்த மகிழ்ச்சி உணவகம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா, மெல்லா சந்தில இருந்து தெல்லிப்பளை போற ரோட்ல வந்து பீப்புள்ஸ் பேங்க் பக்கத்துல சரியா ஒரு 20-30 மீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. இங்க வந்து எப்படி என்ன சாப்பாடுகள் என்னென்ன விலை போகுது, அதோட வந்து என்னென்ன சாப்பாடு ஸ்பெஷல், பிரியாணி ஸ்பெஷல், அதோட பாபிக்கு வந்து ஸ்பெஷலா போடினோம். அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கு எடுத்து போட போறேன். உள்ளுக்கு போய் கடைக்கார அண்ணாவோட கதைப்பம் வாங்க என்ன செய்யலாம், வீடியோக்குள்ள போகலாம். கடை பாருங்கோ. இப்போ உள்ளுக்கு போய் என்ன மாதிரி பாருங்க. இஞ்சால அங்கால பாபிக்கு போட்டு கொண்டிருக்காரு அண்ணன். உள்ளுக்கு அங்கால கொத்து ரைஸ்ன்னு சொல்லி அங்கேயும் உள்ளுக்கு அடிச்சுருக்கீங்கன்னா உள்ளுக்கு போய் ஓனரோட கதைப்போம். உள்ளுக்கு போவோமே. நான் உள்ளுக்கு உங்களுக்கு கடையை காட்ட போறேன் பாருங்க. இந்த உள்ளுக்கு இதுக்கு 40 அடி நீளம், 40 அடி நீளம், 8 டேபிள் போட்டிருக்கு. இந்தியாவில் அப்படியோ இந்தியாவில் பொரிச்ச ஹோலி இருக்கு. பொரிச்ச ஹோலி இந்தியாவில் வேறவங்க தம்பி ரைஸ் அடிக்கிறான். ரைஸ் எல்லாம் முதல்ல அடிக்கிறான் தம்பிய. வேற பார்சல் காட்ட நார்மல் சிக்கன் ரைஸ். கொத்து அடிக்க போறேன் பாருங்க அண்ணன். கொத்துக்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. முட்டையை மடிச்சு ஊத்தியாச்சு பாருங்க. இப்ப உப்பு என்ன தம்பி போடுறீங்க? கொத்துக்கு தேவையான சின்ன சின்ன மசாலாக்களை போடினோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு துளாவல் அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்ப ரொட்டி என்ன போ. இப்ப நீங்க போடுற கொத்து என்ன கொத்து? சிக்கன் புல். ரைட். சிக்கன் என்ன சிக்கன் போட்டும் கொத்துறதோ? கொத்தக்கூடாது என்ன? பாருங்க சும்மா சுட சுட அந்த மாதிரி வருது. கொத்து ரெடி. நாங்களும் இப்ப என்ஜாய் ஹோட்டல் நிக்கிற அண்ணாவோட பஸ் இல்ல, பஸ் வெளியில போயிட்டார். அப்ப அண்ணாவோட தான் கேட்க போறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். இந்த ஹோட்டல்ல வந்து என்ன ஸ்பெஷலா நீங்க கொடுக்குறீங்க? சிக்கன் பிரியாணி இருக்கு, பிரியாணிகள், எல்லாமே இருக்கு. இந்த கடை வந்து நீங்கள் ஆரம்பமாகி எவ்வளவு காலம் ஆகுது? 3 வருஷம். 3 வருஷம் ஆகுது. என்ன எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? 6 மணி. 6 மணி. பூட்டுறது 10 மணி. எல்லா நாளுமே கடை திறப்பீங்களோ? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை போட்டு மிச்சம் எல்லா நாளும் வந்தா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உணவை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோட ஸ்பெஷலா வந்து பாபிக்யூ வந்து குடிக்கணும். அதை விட மாதத்துல வந்து 2-3 தரம் பொஸ்ஸா என்ன செய்வாருன்னு சொன்னா ஆஃபர்லாம் கொடுப்பாரு. என்ன நிறைய பேர் வந்து இங்க என்ன செய்யணும்னு சொன்னா உணவுகளை பெற்றுக்கொண்டு போவினோம். அதை விட நிறைய பேர் சொல்லி என்ன செய்யணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாபிக்யூ நல்லா இருக்கும்னு சொல்லி. இன்றைக்கு நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் பாபிக்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி.
அதோட வந்து எப்படி என்ன வியாபாரங்கள் எப்படி? வியாபாரங்க கஸ்டமரை பொறுத்து தான். கஸ்டமர் பார்த்துட்டு வந்தாங்கன்னா நல்லா. மசாலா போட்டு வச்சிருக்க கோழியை அண்ணன் இப்ப சுடுறதுக்காக தட்டில் போடுறாரு. இது ஃபுல் என்னண்ணா மசாலா எல்லாம் தடவி பாருங்க எப்படி இருக்குன்னு, பார்க்கவே அழகா இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. என்னென்ன ஒரு தட்டுல எத்தனை கோழி போடலாம்? 8 போடலாம். என்ன உள்ளுக்கு பாருங்க அண்ணன் மசாலா தடவுறாரு, பாபிக்கு மசாலா தடவை கொண்டிருக்கிறார். எண்ணெய் மசாலா எண்ணெய் தடவுறாரு பாருங்க அண்ணன், மசாலா மசாலா எண்ணெய் தடவை கொண்டிருக்கிறார். ரைட் உறவுகளே, இங்க பாருங்க இதுல என்ன கறி இவ ஜூஸ் பண்ணினோம்னு சொன்னா சாக்கோ கறி ஒன்று. என்ன கறி? சாக்கோ. இது வந்து நல்ல கறியை தான் அண்ணாக்கள் ஜூஸ் பண்ணினோம். பாத்தீங்களா சும்மா வாசம் அந்த மாதிரி இருக்கு. குறைஞ்சான கோழி எவ்வளவு நேரம் வைக்கல வேகும்? 45 நிமிஷம் தான் வேகணும். என்ன சில வேளை அதுக்கு முன்னுக்கு இறக்கினா பச்சை தன்மையா வந்துடும். என்ன இங்க பாருங்க சுட்டு வச்சுக்கிற கோழி இந்த பாருங்க எப்படி இருக்கு, சட்டப்படி இருக்குது. இதை வந்து மயோனஸோட தொட்டு சாப்பிட்டாச்சும் அந்த மாதிரி தான் இருக்கு. பாபிக்யூக்கு தான் பாருங்க அதிக அளவான மக்கள் வந்திருக்கணும். பாபிக்யூக்கு வந்து அங்க ரெடியாக முதலே இங்க வந்து லைன்ல நிக்கணும் பாருங்க. சிக்கன் கொத்து என்ன விலை? என்ன ஃபுல் சிக்கன் கொத்தனா ஃபுல் 1000. பொரியல்ல போட்டு 1000, கறி இருக்கு, கறியல்ல போட்டா 900. அதோட வந்து நோமலண்டா 100, பொரியல்ல போட்டா இதுல போட்டா 600. அப்ப ரைஸ் சிக்கன் ரைஸ் 1000. அது பொரியல். ரைஸ்ல வந்தா இப்ப மாடு ஆடு அப்படின்ட்டு ஆடு இல்லைங்க, மாடு இருக்கு, கணவர் ஆள், சிக்கன் இருக்கு, ஆட்டை தவிர்த்து மிச்சம் எல்லாமே போட்டு கொடுப்பீங்க. அதோட வந்து பாபிக்கு வந்து ஃபுல் எவ்வளோ என்ன மாதிரி? 1650 ரூபா இப்போ கொடுத்தோன்னு இருக்கிறோம். 1650 ரூபா முழு கோழி. மற்றது சலாட்டு ரொட்டி ரொட்டி நாங்க கொடுக்கல, சில பேர் விரும்பினது அதெல்லாம் ரொட்டி கொடுப்பீங்க. 100 ரூபா நீங்க எடுக்கலாம், அவ்வளவு ரொட்டினா எடுக்கலாம். ரைட் ரொட்டி வந்து பெரிய ரொட்டி வந்து சின்ன ரொட்டி இல்ல, பெரிய ரொட்டி 100 ரூபா. ஓகே. மற்றது வந்து மதிய சாப்பாடு என்ன மாதிரி? என்ன மதிய சாப்பாடு? மீன் சாப்பாடு, கணவார் ஆள் எல்லாமே எடுக்கலாம். நார்மல் சாப்பாடு, மற்ற பிரியாணில எல்லாம் எடுக்கலாம். ரைட் எல்லா சாப்பாடும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க வந்து வெள்ளை சாப்பாடு, வெள்ளை சோறு எடுக்கிறதுன்னா கொஞ்சம் விலைக்கு வரணும். பிரியாணி ஒரு 2 மணி வரைக்கும் பிரியாணி எடுக்கலாம். குறைஞ்சது வந்து மத்தியான சாப்பாடு எடுக்கிறேன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள வரணும்? மத்தியான சாப்பாடுனா 11 மணில இருந்து நீங்கள் 1 மணிக்குள்ள வந்தீங்கன்னா சாதாரண வெள்ளை சோறு எடுக்கலாம். பிரியாணி 2 மணி வரைக்கும் எடுக்கலாம், 11 மணில இருந்து. அப்புறம் 2 மணிக்கு பிறகு கொத்து ரைஸ் போனவங்களுக்கு எத்தனை மணி பூட்டுவீங்க கடை? 10 மணி ஆகும். இரவு 10 மணியா? ரைட். எல்லாம் படிவா பார்த்திருப்பீங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த கடைக்கு வரலாம். நான் கடையில நம்பர் தாரேன். அதோட வந்து மத்தியான சாப்பாடு நீங்க ஆர்டர் பண்ணி எடுக்கலாம், பிரியாணி ஆர்டர் பண்ணி எடுக்கலாம், பாபிக்யூ என்ன செய்யலாம்னு சொன்னா ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். எல்லா சாப்பாடுமே குறைஞ்சது இந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரீயா டெலிவரி செய்யணும். குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு மேல இப்போ 10 சாப்பாடுன்னு சொன்னா 10 சாப்பாடுக்கு மேல என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரீ டெலிவரி செய்து தருவினோம். அதோட வந்து விலைக்கழிவுகளும் என்ன செய்வினோம் வெட்டி தருவினோம். அதோட வந்து சாப்பாடுகள் வந்து சும்மா ஏனோ தானோடு இல்லை, நல்ல பொறுமையா நல்ல சுவையா உடனே என்ன செய்யணும் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்த நீங்க வந்தா என்ன செய்யலாம் குட்டி, இந்த இடத்த வந்தா என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, காய்ச்சல சந்தோஷம் பண்ண நன்றி. இப்ப நான் சாப்பிட்றதுக்கு அன்னையாக்கள் என்ன செய்யணும், நான் ஒரு ஃபுல் சிக்கன் சாப்பிட போறேன். சாப்பிட மாட்டேன், நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சுவைச்சு பார்க்க போறேன் எப்படி இருக்கண்டு. முதல்ல என்னென்ன போடுறீங்களா? இது சலாத், இந்த இலைகள் எல்லாம் போடின வெங்காயங்கள் பாருங்க. மற்றது தேசிக்காய், சோஸ் அண்ணா ஒரு முடலா தான் போடுறார். அதோட வந்து இப்போ மயோனஸ், ஆமா
இந்த பாருங்க இதுதான் அந்த 100 ரூபா ரொட்டி பாருங்க எவ்வளவு பெரிய ரொட்டி ஒரு ஆளுக்கு உண்டு காணும் பெரிய ரொட்டி ரைட் ரொட்டியை முண்டை வையுங்க 2 வை சூடாக போட்டு வச்சுட்டு போதும். இந்த பாருங்க சுட 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 அண்ணா சிக்கன் எடுத்து வைக்க போறேன் பாருங்க பாருங்க சுட சுட அண்ணா சிக்கன் எடுத்து தட்டில் வைக்கிறாரு பாருங்க ஆமா பார்க்கவே இந்த பாத்தீங்களா அதோட வேளாள கொஞ்சம் கட்டத்தூள் நான் உள்ளுக்கு கொண்டு இருந்து சாப்பிட போறேனே ரைட் நான் வந்து ஃபுல் சிக்கன் எடுத்துருக்கேன் பாருங்க எனக்கு ஒரு ஃபுல் சிக்கன் தந்திருக்கிறேன் அதோட வந்து 2 பெரிய ரொட்டி தந்திருக்கேன் கொஞ்சம் பாருங்க ரொட்டியால மோகம் துடைக்கிறேன் அவ்வளோத்துக்கு பெரிய ரொட்டி துவாய் அளவு ரொட்டி ரைட் இதை மடிச்சு ஒரு சைட்டா வைப்போம் எதுல இருந்து ஆரம்பிப்போம் முதல் சரி காலில் இருந்து ஆரம்பிப்போம் கொஞ்சம் பாருங்க நல்லா வெந்திருக்கு உள்ளுக்கு இதை அப்படி எடுத்து மவனேஸ்வர அப்படி தொட்டுட்டு சொல்ல வார்த்தை இல்ல உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு கோழி இறைச்சியில வந்து அன்னையாக்கள் போட்டுருக்க மசாலா அப்படியே ஊறி இருக்கு வந்து ஒரு ரத்தம் இல்லை இந்த பாருங்க உள்ளுக்கு எல்லாமே நல்லா வேகி இருக்கு அதோட ரச்சி எல்லாத்துலயும் வந்து மசாலா வந்து கணக்கா பிடிச்சிருக்கு உப்பு புளி எல்லாமே கணக்கா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க நம்பி வரலாம் பாபிக்கு வந்து நல்ல சுவையா இருக்கு உறவுகளே நான் வீட்டை கொண்டு சாப்பிட போறோம் இவ்வளவு சாப்பிட இல்லாது நல்ல சுவையா இருக்கு வடிவ ஆறுதலா வீட்டை கொண்டு இருந்து ரசித்து ருசித்து சாப்பிட போறோம் அதோட வந்து மெல்லாத்துல வந்து இந்த என்ஜாய் மகிழ்ச்சி உணவகத்துல மட்டும்தான் பாபிக்கு வந்து ஸ்பெஷலா என்ன செய்யணும்னு சொன்னா போட்டு குடிக்கணும் நம்பி வரலாம் நல்ல சுவையா இருக்கு அதோட வந்து விலையாலும் என்ன செய்யணும் சில டைம்ல ஓஃபரும் வந்து போடுவினோம் மாதத்துல ஒருக்கா 2 தரம் சில வேளை ஓஃபர் போடுவினோம் அதோட இது வந்து பண்டிகை காலத்திலேயும் என்ன செய்யலாம்னு சொன்னா ஓஃபர்கள் போட்டு தருவினோம் ஓகே உறவுகளே இதோட இந்த வீடியோ வந்து முடிக்க போறோம் தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களை குட்டிக்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்